பையனாக இருந்துட்டு கிரிக்கெட் பார்க்காம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் குறிப்பாக அடுத்து வரப்போகிற 2 மாதம். பிகாஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுத்து. இனி எவனை பார்த்தாலும் மேட்ச் பார்த்தியா, ஸ்கோரு தெரியுமா, ரன் ரேட் என்ன தெரியுமா, எக்கானமி, ரெக்கார்டு, ட்ரீம் 11 என்னென்னமோ சொல்லிட்டுருப்பானுங்க. அப்புறம் இந்த பிளேயர்ஸ் பேர் வாயிலே நுழையாது. அதெல்லாம் எப்படா ஞாபகம் வச்சுக்கிறீங்க? எனக்கெல்லாம் நல்லா பேசுகிறவனுங்க பேரே அப்பப்போ மறந்துருக்குறா. எப்பட்றா, எப்படி, ஹவு? எனக்கெல்லாம் படமே 10 மணிக்கு மேலே பார்த்துட்டு இருந்தா தூக்கம் வந்துடுது. நீங்கள் எப்படா விடிய உட்காந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் இந்த கிரிக்கெட் பார்க்காம ஃபுட்பால் பார்ப்பானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க கூட தப்பிச்சிருவானுங்க. எனக்கு கிரிக்கெட்லாம் தெரியாதுடா, நான் ஃபுட்பால் தான்டா பார்ப்பேன் அப்படின்னு. ஆனால் நான் அதுவும் தெரியாமல் இதுவும் தெரியாமல் அவஸ்தைப்பட்டுட்டாச்சாரி. அப்புறம் ஆக்ஷன்னு ஒரு கேம் விளாடுவானுங்க. அது விளாடும்போது கிளாஸே அங்கே தான் உட்காந்துருக்கும், என்னை தவிர. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. மற்ற நாள்லலாம் இவனுங்க இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் இந்த ஐபிஎல் அப்போ மட்டும் பாருங்க ஒரு டான்ஸ். இப்படி ஒரு கேட்டகரி இருக்கானுங்க. நான் எப்படின்னா கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், ஆனால் விளாடலாம் தெரியும். இறக்கி விட்டால் ஏதோ கொஞ்சம் டீசெண்டாக விளாடுவேன். ஆனால் சிலர் கிரிக்கெட்டை பற்றி அப்படி பேசுவாங்க. ஏதோ இன்டர்நேஷ்னல் பேசி அந்த ஆக்ஷன் அப்போ குறை சொல்லிட்டு இருப்பானுங்க. போய் விளாடுறா அப்படின்னு இறக்கி விட்டோன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஆடிட்டு வருவானுங்க. அவனுங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவோ பரவாயில்லப்பா. அப்புறம் இந்த ஆக்ஷன் கேம் விளையாடும்போது இன்டர்நேஷ்னல் பேசியே இவனை நொட்டம் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஏதோ இவனுங்களை இறக்கி விட்டுருந்தான்னு வைங்களேன், அப்படியே புடிங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கிரிக்கெட் பார்க்கறது இல்ல, ஒரே சூதாட்டம், மேட்ச் ஃபிக்ஸிங்.